வினைமுற்று இரண்டு வகைப்படும் அவை. தெரிநிலை வினைமுற்று ஒரு செயல் நடைபெறுவதற்கு முதன்மையாவையான செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய ஆறும் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று எனப்படும். உதாரணமாக, மாணவி கட்டுரை எழுதினாள். குறிப்பு வினைமுற்று பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை அடிப்படையாகக் கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எனப்படும். இதை இதர் வினைமுற்று வகைகளும் உண்டு. ஏவல் வினைமுற்று தன்முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று எனப்படும். உதாரணமாக, பாடம் படி. வியன்போல் வினைமுறைச்சு வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியன்போல் வினைமுற்று எனப்படும். உதாரணமாக, வாழ்க.